பார்க்கக்கூடிய காட்சிகள் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முதலமைச்சருடைய கார்கேட் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். முதலமைச்சர் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலிருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னைக்கு வேற கார்ல போறார். ட்ரெஸ் அதே தானே, அது இன்னும் நமக்கு விஷுவல்ஸ் வரல. நம்ம இந்த கடந்த 2 வாரத்துல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பாடம் எதுவும் அது உறுதியான நேத்திக்கு ஒரு ட்ரெஸ் போட்டாரேன்னு சொல்லி 10 மணிக்கு விழா அங்கதான் போவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதிகார பகிர்வுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல விசிக்கு, அவர் எதிர்பார்த்ததை விட அதிகார பகிர்வு கொடுத்துட்டார் பட்டியல். ஆமா, அதுல இப்போ அவங்க வந்தா கூட இன்னொரு 2 தான், அவங்க வந்தா இன்னொரு 2 தான் இருக்கும். இவர் விஜய் வந்து 7 பேர் கொடுத்துட்டாரு. அப்ப இதை பார்த்து சந்தோஷம் சார் கொடுக்கணும். இப்ப அவங்க வந்து அமைச்சரோட டைரக்டா வரணும், ஏன்னா அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க, வரணும்னு அவசியமே இல்லை. அவங்க இந்த அதிகார பகிர்வை மனப்பூர்வமா ஏற்று வரவேற்கணும். நேற்று வரைக்கும் விசிக தலைவர் என்ன சொல்றாரு, நாங்க திமுக கூட்டணியில் பயணிக்கிறோம், திமுக கூட்டணியில் பயணிச்சுக்கிட்டு தாவேக அமைச்சரவையில் சீட்டு கேட்கறது நியாயமான தமிழ்நாட்டு மக்களோட எண்ணம் இருக்குமா இருக்காதா? இல்ல, அவங்க இடம்பெறதுக்கான வாய்ப்பு இன்னமும் கூட இருக்குங்கிறத பாக்குறோம். சார் இருக்கிறது கொடுக்கறதும் அது வந்து அதிகாரம் கேட்கும்போது நாங்க கூட்டணியில் இடம்பெற்ற, அதாவது அமைச்சரவையில் இடம்பெற்ற அதோடைய பொருள் தாவேகா கூட்டணியில இடம்பெறோம். நம்ம பாவலன் அவர் கூட சொல்லுவாரு, கூட்டணிக்கு மட்டும்தாங்க நாங்க வந்து திமுகவோட கூட்டணி, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நிக்க முடியாதுங்கிற உணர்வு அவர்கிட்ட இருக்கு, அதை நம்ம வரவேற்கிறோம். பட் திரு நந்தகுமார் IUML உடைய தலைவர் பேசும்போது மந்திரி சபையில இடம்பெறுவது அப்படின்னு கொள்கை நிலை எடுத்துட்டோங்கிறார். ஆனா அதே வேளையில கூட்டணி தாவேகா கூட்டணியா திமுக கூட்டணியா அது பிறகு பேசிப்போம் அப்படிங்கிறார். இது ஒரு விசித்திரமான சூழலா இருக்கே. ஒரு கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெறுவது, இன்னொரு கூட்டணியில பயணிப்பதெல்லாம் நம்ம பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. இப்ப வந்து அவங்க தாவேகாவுடைய அமைச்சரவையில பங்கு எடுத்துட்டாங்கன்னாவே ஹரி, they are no more in alliance of DMK. அவங்க அதுதானே ஆப்வியஸ். அத கேள்வியா கேட்கும்போது IUML தலைவர் அது கூட்டணி எல்லாம் பின்னாடி பேசுவோங்கிறார். அது ஒரு ஆப்வியஸான ஒரு விஷயமாக, நேச்சுரலான விஷயமாக அவங்க கருதல. அதை நம்ம சேர்த்து பார்க்கணும். இல்ல, ஏன்னா இது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போதே சொல்றாரு, நாம போய் அமைச்சரவையில இடம் பெறோம்னு முடிவு பண்ணிட்டாவே அது வந்து நம்ம கூட்டணியை வந்து மாத்திரம்னு அர்த்தம் ஆயிடும். அது விசிகா. IUML அப்படி சொல்லலையே. அவங்க வந்து கூட்டணி மந்திரி சபையில பங்கு கொள்வது, கூட்டணி எல்லாம் வந்து உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னா தாவேகாவோட தானே இங்க சந்திப்பீங்க, நாடாளுமன்ற தேர்தல் அவங்களோட தானே சந்திப்பீங்க அப்படின்னா அது பின்னாடி பாத்துக்கலாங்கிற. இல்ல ஐயா, IUML அவர் எந்த அர்த்தத்துல பேசினாருன்னு எனக்கு இன்னுமே புரியல. ஆனா ஒன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நீங்க மினிஸ்ட்ரியில நீங்க வந்து பங்கெடுக்கிறீங்கனாவே இட் கோஸ் வித்அவுட் சேயிங் யூ ஆர் இன் டீன்ஸ். நம்ம இது வந்து முதல்ல வந்து அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும் போதே அலி நம்ம சொல்லி இருந்தோம், இல்ல இது வந்து தற்காலிக கூட்டணி எல்லாம் கிடையாது, இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி a permanent கூட்டணி. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.